அவர்கள் முடியாத கட்டத்திலே அங்கே கொண்டு வந்தார்கள். அங்கே கொண்டு வந்து ஒரு கிழமை இருக்கும். ஒரு கிழமையால் அந்த அந்த சின்ன பையன் நடக்கக்கூடிய தன்மையை பெற்றான். எனக்கு அதிசயமாக இருந்தது. நான் அவரிடம் சில பேட்டிகள் எடுத்திருந்தேன். அவர் அதுக்குரிய விடயங்களை சொல்லியிருந்தார். தான் பாடசாலை போய்கொண்டிருந்த நான் திடீரென்று தனக்கு இப்படி நடந்து விட்டது அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே போன்று அங்கே இருக்கும் இன்னொரு அம்மையார் ஒரு ஆள் வயது போனவர் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானம் முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30 மணி, 11 மணி, மாலை 8 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெற்றுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பதுடன் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM தமிழ் குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். இன்றைய நிகழ்வு 1098வது நாளாக இடம்பெறுகின்றது. Good evening everyone. UK time is 8 p.m. We are conducting meditation sessions 3 times a day at this forum for the benefit of world peace and harmony at UK times 9:30 and 11 o'clock in the morning and 8 p.m. Those joining from other nations, please make note of their local time in according to their time zone. Today's events are taking place on 1098th day. முதலில் தியானம் பற்றிய விளக்கத்துடன் அதன் செயல்முறை பற்றி கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்ளப்படும். அதற்கு நன்றி கூறிய பின் பிரதம நிகழ்வாக ஜெர்மனியிலிருந்து கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச்சு வழங்க இருக்கின்றார். இறுதியில் கலந்துரையாடல் இடம்பெற்ற பின் அறிவித்தல்களுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இப்பொழுது தியானத்தை வழிநடத்த கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் அவர்கள் வருவார்கள். நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நாம் தினமும் தியானம் செய்வதால் நமது மனம் மிகவும் அமைதி பெற்று நாம் ஆரோக்கியமாக வாழ வழிவகுப்போம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆத்மா வசப்படும். உடல், மனம், ஆத்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோர்த்து மடி மீது வையுங்கள்.
பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி, வணக்கம். இன்னும் மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியான தளத்தை நடத்துனராகவும் நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டும் இருக்கும் டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கும், மௌன சிறப்பு பேச்சாளர்களின் விளம்பரங்களை காட்சிப்படுத்தியதற்காக தர்ஷினி உதயராஜா மாஸ்டருக்கும், தியானத்துக்கு இனிய இசை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நாங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தியான தளத்தை தங்கு தடையின்றி நடாத்தி செல்லும் ஸ்ரீகாந்த ராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக நின்று உதவி செய்யும் உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் எமது எல்லோர் சார்பிலும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நான் இப்பொழுது இத்தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். வணக்கம். நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை வழிநடத்திய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு நன்றி. மற்றவர்களுக்கு அவர் ஏற்கனவே நன்றி கூறிவிட்டார். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தலைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்று சொல்வது மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி சிஸ்கந்தராஜா அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் அமைதி, சமாதானம், நல்லிணக்கம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய பிரதம நிகழ்வுக்கு வருவோம். சிறப்பு பேச்சாளராக இன்று நமக்கு உரை வழங்க உள்ளவர் ஜெர்மனியிலிருந்து கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். அவரை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். அவர் ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், தமிழ் ஆசிரியர், ஊடகவியலாளர், பன்னாகம் இணையதளத்தின் பிரதம ஆசிரியராக ஜெர்மனியில் இருக்கின்றார். ஜெர்மனியின் தமிழ் கலாச்சார மன்றத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். மற்றும் பல அமைப்புகளிலும் அவர் உறுப்பினராக செயலாற்றுகின்றார். பல விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். சிறந்த ஆசிரியர், ஊடக வித்தகர், வாசகர் வட்ட விருதுகள் என்றும், வாழ்நாள் சாதனையாளர், உலக சாதனையாளர் என்றும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் இன்று பேச எடுக்கும் விடயம் திசையெல்லாம் கண்டதும் கேட்டதும். இப்பொழுது நான் அவரை அன்புடன் உரையாற்றுமாறு
வேண்டுகின்றேன். நன்றி. வணக்கம் திரு யோகநாதன் மாஸ்டர் அவர்களே மற்றும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களே, இன்று தியானத்தை வழி நடத்திய நன்றி அவர்களே மற்றும் இங்கே பார்வையாளராக இருக்கும் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் முதற்கண் நன்றிகள். இன்று நான் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் கேட்டார் என்ன தலையங்கத்தை கொடுக்கலாம் என்று. அப்போது நான் சொன்னேன், திசையெல்லாம் கண்டதும் கேட்டதும். திசை என்று சொல்லும்போது இங்கே நாங்கள் செய்திகளை பார்ப்போம். செய்திகள் என்று சொன்னால் அறிந்ததை, மற்றவர்கள் அனுபவப்பட்டதை மற்றவர்களுக்கு பகிர்வது செய்தி எனப்படும். ஆகவே இதை ஆங்கிலத்திலே நியூஸ் என்று சொல்வார்கள். இந்த நியூஸ் நாங்கள் திசைகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சொல்லை வைத்து நியூஸ் என்று சொல்லப்படுகின்றது. NEWS, நார்த் வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் என்று. அப்போ அதில் இன்னும் ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. நியூ என்றால் புதிது, நியூஸ் என்றால் புதிதானது என்று ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இங்கே சொல்லப்படும் செய்திகளும் சொல்லப்படும் சம்பவங்களும் புதிதாக அறிந்தவர்களை விட அறியாதவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இங்கே உண்டு. இங்கே 4 எழுத்திலே தான் நியூஸ் என்று சொல்லி இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம். நான் இப்போது இங்கே கதைக்கும் போது இன்று ஒரு பேச்சு மாதிரி நான் கதைக்கவில்லை, சும்மா ஒரு கதை போன்றுதான் நான் இங்கே கதைக்க இருக்கின்றேன். இங்கே நாங்கள் சொல்லலாம், இந்த 4 என்ற ஒரு சொல்லு மிகவும் எங்கள் வாழ்க்கையிலே எல்லோராலும் சொல்லப்படும் ஒரு சொல்லு. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம், 4 பேர் சொல்வதை கேட்க வேணும், 4 வார்த்தையாவது பேச வேணும், 4 மனிதரை தெரிந்திருக்க வேண்டும், 4 இடங்கள் போயிருக்க வேண்டும், 4 விடயங்களை அறிந்திருக்க வேண்டும், 4 காசு சம்பாதிக்க வேண்டும். இதிலும் அதாவது மனிதர்கள் எல்லாத்துக்கும் ஏனோ தெரியவில்லை, அந்த 4 என்ற சொல்லை வைத்துத்தான் நாங்கள் சொல்லுவோம். கூடுதலாக பல இதை விட இன்னும் பல 4 என்று சொல்லப்படும் வார்த்தைகளை நீங்கள் எங்கள் வாழ்நாளிலே கேட்டிருப்பீர்கள். இதற்கு முக்கியமான காரணமாக அந்த 4 பேர் கலப்பினே, அதுக்காண்டி நாங்கள் சரியா வாழ வேணும் என்று சொல்ற கதைகளும் இருக்கின்றது. அந்த 4 என்று சொல்றது யார்? அந்த 4 அந்த கூடுதலாக நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கும்போது அந்த செய்திகளை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உதாரணத்துக்கு நாங்கள் செய்திகள் என்று சொல்லும் போது, நாய் மனிதனை கடித்து விட்டது என்று சொன்னால் அது செய்தி அல்ல. மனிதன் நாயை கடித்து விட்டான் என்றால் அது செய்தியாக்கப்படுகின்றது. இது என்னன்னு சொன்னால், ஒன்று நடவாதது ஒன்று நடந்து விட்டது என்று சொல்லும் போதுதான் அதை செய்தியாக்கப்படுகின்றது. அந்த வகையிலே இன்று நாங்கள் பல விடயங்களை சொல்லலாம். ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், நான் கடந்த மார்ச் மாதம் ஒரு மாதமாக இந்தியாவுக்கு சென்றிருந்தேன். அப்போது அங்கே நான் சில கண்டதுகளையும் பார்த்ததுகளையும் வைத்து சில தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். முக்கியமாக நான் இங்கே அதை முன்னெடுத்ததுக்கு காரணம், ஆதி யோகி சிவன் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு ஈசா என்று சொல்லப்படும் இடம். அது ஈசா என்று சொல்லப்படும் அந்த சிலையானது, நான் உங்களுக்கு அந்த படத்தை நான் 1-2 படங்களை நான் காட்டுகின்றேன். நான் அதுக்குரிய ஆயத்தங்களை செய்யவில்லை. இருந்தாலும் அந்த படங்களை நான் இங்கே ஷேர் பண்றேன், நீங்க அதில் பார்த்து கொள்ளலாம். அந்த ஷேரிங் வரையிட்டு எனக்கு இன்னும் வரவில்லை. இந்த கிரீன் பட்டன்ல போய் ஷேர் ஸ்கிரீன் அமர்த்தணும். ஷேரிங் வரையில்லை, எனக்கு தெரியல. ஷேர் ஸ்கிரீன் அமர்த்துங்க, பச்சை கலர் கிரீன் பட்டன், அதுல போய் ஷேர் ஸ்கிரீன். இல்லை அதுல ஃபுல்லாவே வரையில்லை. அதுல பச்சை கலர்
அதில் நான் ஆன் பண்ணி பார்க்க அங்கே நார்மலாக முந்தியெல்லாம் செய்த நாங்கள் வர்றது. ஆனால் இந்த முறை அதில் ஜூம் டிமில் வருது. அந்த சிலையை யாரும் பார்த்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அது வந்து உண்மையிலே ஒரு 112 அடி உயரமான அந்த சிலையானது 34 மீட்டர் உயரமான சிலை இந்தியாவிலே 2017ஆம் ஆண்டு அது அங்கே திறப்பு செய்யப்பட்டது. அந்த சிலை வந்து கோயம்புத்தூரிலே இருக்கின்றது. அந்த கோயம்புத்தூர் வந்து நீங்கள் கேட்கலாம் வெள்ளியங்கிரி மலை என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வெள்ளியங்கிரி மலைக்கு பக்கத்திலே தான் அது இருக்கின்றது. இது வந்து சத்குரு ஜக்கி வாசுதேவா என்ற அந்த ஆச்சிரமத்திற்கு முன்னாலே இருக்கின்றது. அந்த ஆச்சிரமம் மிக ஒரு பெரிய ஆச்சிரமமாகத்தான் இருக்கின்றது. அந்த ஆச்சிரமத்துக்கு நான் உள்நுழையும் போது அந்த படங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆச்சிரமத்துக்கு நாங்கள் உள்நுழையும் போது அது ஒரு 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 வித்தியாசமான உணர்வை நான் அங்கே உணர்ந்தேன். அது உண்மையிலே அந்த இடத்துக்கு நாங்கள் சென்ற போது அந்த ஆதிசிவன் சிலை என்றது அந்த ஆச்சிரமத்துக்கு முன்னாடி இருக்கின்றது. அந்த ஆச்சிரமமானது குறைந்தது ஒரு 5-6 ஏக்கர் கணக்கிலே தான் அது மிக பிரமாண்டமாக இருக்கின்றது. அங்கே உள் சென்றவுடன் ஒரு சிவன் ஆலயம் இருக்கின்றது. அந்த சிவன் ஆலயத்தில் முதல் தரிசித்து விட்டு அங்கே தியான மண்டபம் என்று சொல்லி ஒரு வட்டம் வடிவான ஒரு மிகவும் ஒரு மண்டபம் ஒன்று, பெரிய மண்டபம் இருக்கின்றது. அந்த மண்டபத்துக்கு நடுவிலே ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் உயரம் 8 மீட்டருக்குள்ள உயரமான அந்த சிலை சிவன் சிலை ஒன்று இருக்கின்றது. இப்போ 2 பேர் சுற்றி கட்டி பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பெரிய சிவன் சிலை இருக்கின்றது. அந்த சிவன் சிலையை சுற்றி 100 பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இடம். அப்போ அந்த 100 பேருக்கு 10 நிமிடத்துக்கு ஒருக்கா அந்த ஆட்கள் மாறி மாறிக்கொண்டு இருப்பார்கள். 10 நிமிஷம் அங்கே தியானம் முடிந்ததும் அவர்கள் வெளியே செல்வார்கள். அடுத்த ஆட்கள் அங்கே வந்திருப்பார்கள். அடுத்த தியானம் நடக்கும். அப்படி அங்கே எந்தவித கதைகளும் நடைபெற மாட்டாது. எந்தவித பேச்சுவார்த்தைகளும் இருக்க மாட்டது. எல்லாம் கையாலே காட்டிக் கொண்டிருப்பார்கள், செய்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுக்குரிய அங்கே உள்ள வெண்ணிற ஆடை அணிந்த பலர் அங்கே கடமையில் இருக்கின்றார்கள். அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருப்பார்கள். நான் அங்கே உள் சென்ற போது என்னையும் அங்கே உள்ளுக்கு இருக்க சொன்னார்கள். என்னால் உண்மையிலே அந்த நிலத்திலே இருக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆகவே உடனடியாக எனக்கு ஒரு உயரமான ஒரு 2 மாதிரி கொண்டு வந்து அடுக்கி விட்டார்கள். அதிலே இருக்க சொல்லி நான் அதிலே நான் இருந்து கொண்டு அந்த தியான நிகழ்வு தொடங்கியது. நான் அந்த தியானத்தை செய்து கொண்டிருந்தேன். இருக்கும்போது எனக்கு உண்மையில் நான் அங்கே நடந்து போய்கொண்டிருக்கும் போது எனக்கு அந்த நாரியிலே நோக்கள் இருந்தது. அப்போது நடக்க முடியாத நிலப்பாடு இருந்தது. நான் அங்கே போய் சென்று இருந்து அந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று நாரி பக்கத்திலே ஒரு கரண்ட் அடிக்குமா போல இருந்தது. டக்குன்னு நான் திரும்பவும் அதை போன்று செய்து பார்த்தேன். அதே நிலைப்பாடு இருந்தது. நான் வெளியில் வரும்போது எனக்கு அந்த நாரியில் உள்ள அந்த நோக்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. உண்மையில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அந்த நாரி நோக்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. நான் அப்படியே வெளியில் வந்து இந்த ஆதிசிவன் என்ற சிலையை நாங்கள் தரிசிக்க வேண்டும். அதிலிருந்து குறைந்தது ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த அடுத்த சிலை இருக்கிறது, அந்த பெரிய சிலை. அப்போ அதற்கு வந்து அங்கே வந்து ஒரு 1000 மாடுகளை வளர்க்கின்றார்கள். 1000 மாடுகள் வளர்க்கின்றார்கள். அங்கே வந்து எந்தவித வாகனம் இல்லை. அந்த வண்டில் என்று சொல்லப்படும் அதிலே ஏறித்தான் நாங்கள் அந்த சிவன் சிலைக்கு செல்ல வேண்டும். அந்த சிவன் சிலையை நாங்கள் போய் சென்ற போது அது ஒரு மிக பிரமாண்டமான சிலை, ஒரு பரந்த வழியிலே இருக்கின்றது. அதை நான் முதலில் சொல்லியிருந்தேன். 112 அடி உயரமானது, 34 மீட்டர் உயரம், 500 தொன் இடை உள்ளதாக அந்த இருக்கின்றது. அந்த சிலையை வந்து மோடி அவர்கள் வந்து 2017 திறப்பு விழா செய்து வைத்திருந்தார். அதற்குரிய முக்கியமான காரணம் இந்த ஈசா அறக்கட்டளை நிறுவனமானது அந்த சத்குரு ஜக்கி வாசுதேவா அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. அவரும் நீங்க பார்க்கலாம்,
சுப்பிரமணிய சுவாமியை நீங்க பார்த்திருப்பீர்கள், அமெரிக்காவில் இருப்பவர்கள். அவரை போன்றவர் தான். அவர் கூடுதலாக உங்களுக்கு அவரை தெரிந்திருக்கலாம், அநேக வாக்களுக்கு அதிலே தெரிந்திருக்கலாம். அவர் அன்று நாங்கள் அங்கே சென்ற போது அவர் அங்கே இருக்கவில்லை. காரணம், அவரது சுவையின காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை கேட்டோம். ஆகவே நாங்கள் அவரை நேரடியாக அங்கே சந்திக்க முடியாத நிலை. இந்த சிலையை நாங்கள் சென்று பார்த்தபோது மிகவும் பிரமிப்பாக இருந்தது. அப்போது நான் கேட்டேன், இந்த சிலையை என்னத்துக்காக இதிலே உருவாக்கினார்கள் என்று கேட்கும்போது, இந்த யோக மேம்பாட்டிற்கான ஒரு இடமாக அதை அமுல்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சிவராத்திரி தினத்தன்று லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சுற்றி வர இருப்பார்கள். இது நடுவில் இருக்கின்றது குறைந்தது ஒரு அதிலே ஒரு 10 ஏக்கர் மட்டிலே இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த அந்த விஸ்தீரணம். அந்த அந்த இடத்தில் ஃபுல்லாக அங்கே சிவராத்திரி அன்று மக்கள் குவிந்திருப்பார்கள். நீங்கள் கூகுளிலே போய் அடித்து பார்த்தால், அதாவது ஈசா அறக்கட்டளை ஆதி யோகி சிவன் சிலை என்று தமிழ்லே அடிக்கலாம், அல்ல ஆதி யோகி சிவன் என்னன்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷில் அடித்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிலே போய் அதை மேற்கொண்ட தகவல்களை அதிலே பார்க்கலாம். உண்மையில் நீங்கள் அங்கே இந்தியா செல்லும் போது நீங்கள் கோயம்புத்தூர் கட்டாயம் ஒருக்கா சென்று வந்தால் அவங்க மிகவும் ஒரு பார்க்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கின்றது. அது காலையிலிருந்து பின்னிரம் 6 மணி மட்டும்தான் உள்ளுக்கு செல்ல விடுவார்கள், பின்பு செல்ல விட மாட்டார்கள். நாங்கள் அன்று சென்றபோது நாங்கள் கேரளாவுக்கு சென்று கேரளாவிலிருந்து அங்கு செல்லும் போது இரவாகிவிட்டது, 8 மணி ஆகிவிட்டது. அப்போது நாங்கள் அந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு சென்றிருந்தோம். ஆகவே அந்த நேரம் அந்த இடத்துக்கு சென்ற போது அங்கே அவர்கள் எங்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. நாங்கள் திரும்பி வந்து இந்த அயலில் உள்ள ஒரு ஹோட்டலிலே தங்கி விடிய காலையிலே அதை அங்கே திரும்பவும் சென்ற போது இந்த விதமான இதுகள் எங்களுக்கு கிடைத்தது. உண்மையிலே அந்த ஆதிசிவன் சிலை என்றது சொல்லி இது இது என்னென்று சொன்னால், இதிலே ஒன்று சொல்லப்படுகின்றது, அந்த சத்குரு யக்கி வாசுதேவா அந்த சுவாமிகள் வந்து அந்த இடத்திலே அந்த ஆச்சிரமத்தை அமைத்திருக்கின்றார். உண்மையிலே ஆதியோகி சிவன் என்று சொல்லுவது வெள்ளியங்கிரி மலையிலே இருக்கும் சிவனைத்தான் குறிக்கின்றது. ஆனால் இவர்கள் அந்த வெள்ளியங்கிரிக்கு மலைக்கு மக்களை செல்ல விடாது இந்த ஆச்சிரமத்தில் இடையில் மறைத்து அவர்கள் அதை தங்கள் வசமாக்கி இருப்பதாக அங்கே சிலர் அந்த கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள். உண்மையிலே வெள்ளியங்கிரி மலையிலே இருக்கும் ஆதிசிவன் தான் ஒரு இயற்கையாக அங்கே தோன்றிய ஒரு சிலையாகப்படுகின்றது என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருந்தார்கள். உண்மையிலே இந்த அனுபவம் ஒரு மிகவும் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நாங்கள் இது ஒரு நாங்கள் செல்ல வேண்டிய எங்களோட பிளான்லே அந்த இடமே இல்லை. ஆனால் எதிர்பாரா விதமாக இப்படி கேள்விப்பட்ட போதுதான் நாங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் சென்ற பிறகுதான் நாங்கள் உணர்ந்தோம், உண்மையிலே இது ஒரு பார்க்கப்பட வேண்டிய இடம், மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய இடம் என்று. ஆகவே நான் அந்த 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 செய்தியை இதிலே கூற வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே அந்த ஆச்சிரமம் சென்று அங்கே ஒரு தியான வழிபாட்டில் ஈடுபடும் போது ஒரு அந்த அந்த சிவலிங்கத்தில் இருக்கும் ஒரு சக்தி ஒன்று உங்களை ஈர்க்கின்றது. ஒரு மேக்னெட் மாதிரி தான் அது நடுவிலே இருக்கின்றது. அதை சுற்றி நாங்கள் இருக்கும்போது எங்களை அறியாமல் ஒரு ஈர்ப்புத்தன்மை அங்கே ஏற்படுவதை நான் உணர்ந்தேன். அந்த அந்த ஒரு சக்தி ஒன்று அங்கே இருப்பதை நான் உணர்ந்திருந்தேன். அங்கே அதை அந்த அந்த தியான மண்டபத்துக்கு வெளியிலே நீங்க பார்க்கலாம். அங்கே அமெரிக்காவிலிருந்து, சீனாவிலிருந்து, தாய்லாந்திலிருந்து, ஜப்பானிலிருந்து, சகல நாடுகளிலும் இருந்து வந்திருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் காவி உடை அணிந்து, வெள்ளை உடை அணிந்து, வேட்டி கட்டி, சாரி கட்டித்தான் அங்கே கூடுதலாக எல்லோரும் இருந்து அதை பார்க்கக்கூடிய இருக்கும்போது நமக்கு ஒரு பக்கமாக இருந்தது. நாங்கள் அங்கே செல்லும் போது காய்ச்சட்டையுடன் தான் சென்றோம், வேட்டி கட்டி செல்லவில்லை. ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு ஒன்றை இழந்து அங்கே உள்ளுக்கு செல்வது போன்ற உணர்வு ஒன்று எங்களுக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு அங்கே கூடுதலாக இருப்பவர்கள் வெள்ளைகளாகத்தான் இருந்தார்கள். அவர்களை மத்தியிலே நாங்கள் போகும்போது அவர்கள் எங்களை மரியாதையாக நடத்தினார்கள். உண்மையிலே அங்கே நாங்கள் பார்க்கும்போது எங்களை ஒரு விஐபி போன்று அங்கே வரவேற்று அந்த ஆலயத்தின் முன் தரிசனங்கள் செய்வதற்கும் அங்கே செய்வதற்கும் உரிய ஒழுங்குகளை அவர்கள்
செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது நம்மிடம் எந்தவித பணத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அங்கே எந்தவித பண கொடுப்பனவளும் நடைபெறவில்லை என்றுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லோரும் செல்லுகிறார்கள், போகின்றார்கள், பாடிவிடுகின்றார்கள், வருகின்றார்கள். உண்மையிலே அந்த கடை அந்த 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 அங்கே ஒரு கடை ஒன்று இருக்கின்றது. அந்த கடையிலே நீங்கள் இளைப்பாறி பசியாறுவதற்காக அங்கே வைத்திருக்கின்றார்கள். அதற்கு நீங்க கட்டணம் கட்டித்தான் அங்கே அதை சாப்பிட வேண்டியதோ குடிக்க வேண்டியதோ இருக்கும். மற்றது நீங்க வாசல் போகும்போது உங்களுக்கு ஒரு பேக் கொண்டு தருவார்கள். அந்த பேக்கிலே உங்கள் பாதணிகளை எல்லாம் அதுக்குள் போட்டு அங்கே அவரிடம் கொடுத்தால் அவர்கள் அதை நம்பர் ஒன்று தருவார்கள். அதை நீங்கள் வாங்கி கொண்டு போய் திரும்பி வந்து அப்படி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு வசதியாக இந்தியாவிலே இப்படி ஒரு வசதியை நான் பார்த்தது அங்கேதான் என்று நான் நினைக்கின்றேன். மற்ற கோயில்களிலே நாங்கள் கொண்டே உங்களோட பாதணிகளை விட்டு விட்டு திரும்பி வந்து பார்த்தா சில விட பாதணிகளே இருக்காது. ஆனால் இப்ப இங்கே வந்து அவர்கள் அதற்குரிய ஒரு பாதுகாப்பு செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அதற்குரிய விடயங்கள் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடமாகத்தான் இந்த கோயம்புத்தூர் ஈசா என்று சொல்லப்படுகின்றது. ஈசா என்றுதான் நான் சொன்னா கூடுதலாக அங்கே தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அது ஈசா அறக்கட்டளை மூலமாகத்தான் அது உருவாக்கப்பட்டது. ஆகவே அதனை ஈசா என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கு பேர் வந்து ஆதி யோகி சிவன் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இது உண்மையிலே நான் கண்ட ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் உங்களிடம் அதை பதிகின்றேன். நீங்கள் கூகுளில் சென்று விவரமான விடயங்களை நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளலாம். இதன் போது நாங்கள் அந்த கேரளா முறைக்கு நாங்கள் சென்றதற்கு காரணம் இங்கே நான் சொல்லலாம் உண்மையிலே. ஏனென்று சொன்னால் கேரளாவிலே நீங்கள் பார்க்கலாம் ஆயுர்வேத வைத்தியங்கள் அங்கே மிகவும் பிரபலியமாக இருக்கின்றதை நான் பார்த்திருந்தேன். அப்போது நாங்கள் பாலைக்காடு என்ற சொல்லி ஒரு இடத்திலே ஒரு பரம்பரையாக அவர்கள் வந்து 4-5 பரம்பரையாகவே அந்த வைத்தியத்துறையில் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே சென்றபோது பலர் அங்கே இருந்தார்கள். ஒருவர் வந்து 9 வயது பையன், அவர் நடக்க முடியாத நிலையிலே அங்கே கொண்டு வந்தார்கள். அவர்கள் பல ஆங்கில வைத்தியசாலைகளை நாடி அவர்கள் முடியாத கட்டத்திலே அங்கே கொண்டு வந்தார்கள். அங்கே கொண்டு வந்து ஒரு கிழமை இருக்கும். ஒரு கிழமையால் அந்த அந்த சின்ன பையன் நடக்கக்கூடிய தன்மையை பெற்றான். எனக்கு அதிசயமா இருந்தது. நான் அவரிடம் சில பேட்டிகள் எடுத்திருந்தேன். அவர் அதுக்குரிய விடயங்களை சொல்லி இருந்தார். தான் பாடசாலை போய்கொண்டிருந்த நான் திடீரென்று தனக்கு இப்படி நடந்து விட்டது அப்படி என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். அதே போன்று அங்கே இருக்கும் இன்னொரு அம்மையார் ஒரு வயது போனவர், அவரும் நடக்க முடியாத கட்டத்தில் வந்தபோது அவரும் நடக்கக்கூடிய தன்மை இருந்தது. எனது மனைவியானவர் முழங்கால் வருத்தம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஆபரேஷன் செய்ய வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அவர் பயத்தினால் தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டு வந்தவர். இப்போது அங்கே போன பின்பு இங்கே இங்கே திரும்பி வந்திருக்கின்றார். ஆனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இப்போது இருக்கின்றார். அவருக்கு அந்த முழங்கால் வருத்தங்கள் எல்லாம் மாறி அவர் நன்றாக இருக்கின்றார். அதே போன்று நானும் அங்கே சென்று சில மசாஜ்கள், அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான மசாஜ்களை செய்வார்கள். குறைந்தது ஒரு போத்தல் எண்ணெயில் எங்களை துவைத்தெடுக்கின்றார்கள். அதுதான் அங்கே முக்கியமான ஒரு இதாக இருந்தது. பார்க்க மிகவும் அருமையான ஒரு காட்சியாக இருந்தது. அங்கே இன்னொன்று சொல்லப்பட வேண்டும். இந்த கேரளா வைத்திய முறைக்கு நீங்கள் செல்லும் போது அந்த சத்திர சிகிச்சை மூலம் செய்துவிட்டு நீங்கள் அங்கே போவது அது வரவேற்கப்படாது. சத்திர சிகிச்சை செய்யாமல் நீங்கள் அங்கே சென்றால்தான் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்றதை இந்த கருத்தை நான் பதிகின்றேன். ஏனென்றால் நான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் அங்கே சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. பின்பு நாங்கள் அந்த வைத்திய முறைகள் உண்மையிலே அது நான் நீங்க பலருக்கு கூறியிருந்தேன். இப்போ பலர் அங்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். இது வந்து ஒரு அங்கே வந்து நாங்கள் இருக்கும்போது ஒரு தியானத்தில் இருந்த மாதிரி தான் இருந்த நாங்கள் உண்மையை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட இயலாது, வெளியிலிருந்து தண்ணீர் கொண்டு இயலாது, வெளியிலே போக முடியாது. நாங்கள் அறையிலே இருக்க வேண்டும். அறையிலே இருந்து தான் அவ்வளவும் செய்ய வேண்டும். சாப்பாடு எங்களுக்கு 3 வேளைகளும் விதமான வித்தியாசமான சாப்பாடுகள், அதாவது வந்து தானிய வகை சாப்பாடுகள் அங்கே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் வித்தியாசமாக செய்திருந்தார்கள். உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு அனுபவமாகத்தான் இருந்தது. நாங்கள்
பார்க்காத ஒரு அனுபவத்தை நான் அங்கே பெற்றிருந்தேன் கேரளாவிலே. பின்பு நாங்கள் கேரளாவிலே குருவாயூர் என்ற ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தோம். அந்த குருவாயூர் ஆலயம் மிகவும் பிரமாண்டமான ஆலயமாக இருந்தது. அங்கே பக்தர்கள் எல்லாம் கணக்க இருந்தார்கள். நாங்கள் அங்கே சென்று அது உள்நுழைந்து நாங்கள் அதை செய்வதற்குரிய நேரம் எங்களுக்கு பத்தாமல் இருந்தபடியால் நாங்கள் அதை பார்த்துவிட்டு வந்துவிட்டோம். பின்பு எல்லோரும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நீங்கள் கேரளா போனால் ஆலம்புழா என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அங்கே வந்து அந்த போட், அதாவது வந்து போட்டிலே வந்து நீங்கள் விரும்பின அளவுக்கு ஒரு ஒரு அறை உள்ள போட் எடுக்கலாம், 2 அறை உள்ள போட் எடுக்கலாம், 3 அறை உள்ள போட் எடுக்கலாம். அப்ப நீங்கள் வந்து அது லக்ஸரியான போட் என்று சொல்லப்படும். இந்த படங்கள் எல்லாம் இருந்தது, பார்க்க முடியாமல் போய்விட்டது. அப்ப அந்த அந்த போட்ல வந்து நாங்கள் ஒரு நாள் அங்கே இரவு தங்கி 2 நாளோ 3 நாளோ தங்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. அந்த போட்டிலே முழுக்க முழுக்க நாங்கள் மட்டும்தான் இருப்போம். வேறு யாரும் அங்கே போட்டில் இருக்க மாட்டார்கள். ஒரு சமையலுக்கு ஒரு ஆள், போட் ஓடுவதற்கு ஒரு ஆள், அதை கிளீன் பண்ணுவதற்கு ஒருவர் என்று சொல்லி 3 பேர் இருப்பார்கள். நாங்கள் அங்கே இருந்து அதை அந்த தண்ணீர் பாதை என்றுதான் சொல்ல வேண்டும். கேரளாவிலே வந்து ஒரு இடம் இருக்கின்றது, ஒரு தீவு மாதிரி ஒன்று இருக்கின்றது. அங்கே வந்து எந்தவித கார், பஸ், எந்தவித போக்குவரத்துமே இல்லை. முழுக்க முழுக்க இந்த போட்டின் மூலம்தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள். அதன் மூலம்தான் போகின்றார்கள். அதன் மூலம்தான் கடைகள் வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் கடைகள் எல்லாம் இருக்கின்ற, நாங்கள் போட்டு ஒரு சைட் பண்ணிட்டு கடையில போய் சாமான் பண்ணிட்டு வரலாம். அப்படியாக தான் இருக்கின்றது. அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகமாகத்தான் எனக்கு பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த 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 இடத்தை, அந்த கடல் மாதிரியான ஒரு அருவியோ ஆறோ தெரியவில்லை. அப்படியான ஒரு பெரிய பிரமாண்டமான இடத்திலே மிகவும் மிக மிக மக்கள் கூட்டம் அங்கே நிறைந்திருந்தது. எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே அங்கே அந்த போட்டிலே வந்து போட் ஹவுஸ் என்று தான் சொல்லுவார்கள். அந்த அந்த அதில் வந்து வாடகை எடுத்து செல்வார்கள். நாங்கள் 6 பேர் போனாங்கள். 3 அறை உள்ள போட்டை எடுத்தினாங்கள். அதற்கு நமக்கு 20,000 இந்திய காசு, ஒரு இரவு 2 பகல் நிற்பதற்கான செலவாக இருந்தது. அது வந்து ஒரு நல்ல அனுபவம். நீங்கள் அதில் கட்டாயம் செல்லக்கூடிய, அங்கே கேரளா போகிறவர்கள் அதை அனுபவிக்காமல் வருவதில்லை என்பது தெரியும். ஆகவே இது வந்து இந்த கேரளா அனுபவத்தில் ஒரு முக்கியமானது. கேரளாவிலே நாங்கள் இருக்கும்போது உண்மையிலே நாங்கள் தமிழிலே சொல்லும் சில வசனங்கள், பாசைகள் அவர்களுக்கு அது வேற வித்தியாசமான பாசையாகப்படுகின்றது. அப்போது நாங்கள் அவதானமாகத்தான் அங்கே கதைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்ப நாங்கள் வந்து தலைமயிர் மயிர் வெட்டம் போறோம் என்று சொல்லலாது. அது ஒரு கூடாத பாசை என்று சொன்னார்கள். அங்கே சொல்வார்கள் முடி வெட்ட வேண்டும் என்று தான் சொல்லுவார்களாம். அப்போது என்னோட அந்த ஆஸ்பத்திரியிலே வேலை செய்த ஒருத்தர் வந்து நான் சொல்வதை பார்த்து விட்டு அவர் சிரித்து கொண்டிருந்தார். நான் சொன்னேன், என்ன சிரிக்கிறீர்கள் என்று கேட்கத்தான் அவர் அப்படி சொன்னார். அங்கே வந்து சில பேருக்கு தமிழ் விளங்கும், சில பேருக்கு தமிழ் விளங்காது. அப்போது அவர்கள் அப்படியான விஷயங்கள் அங்கே இருக்கின்றது. அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் நான் பார்த்தேன். அதன் பின்பு நாங்கள் அப்படியே சேலம் என்ற ஒரு இடம் சென்றிருந்தோம். திருவாளர் சங்கர நாராயணன் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதில் களத்திலேயே வந்திருக்க கதைச்சவர் போலோடது. அவர் வந்து ஒரு புரொஃபஸராக இருக்கிறார். அவர் எனது நண்பரும் கூட. அவரது இடத்துக்கு நாங்கள் சேலத்துக்கு சென்றிருந்தோம். அந்த சேலத்திலே நான் கண்டது என்னென்று சொன்னால், அங்கே சேலத்திலே வந்து ஒரு டவுன் என்று சொல்ல இயலாது, ஒரு காடு மாதிரியான இடமாகத்தான் இருந்தது. ஒரு இடத்தை போய் நாங்கள் பெரிய டவுன் வந்து சேலம் சிட்டி வந்து பெரிய டவுனாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் அங்கே வந்து பட்டு ஆடைகளை அங்கே உற்பத்தி செய்யும் இடமாக நான் பார்த்தேன். மிக பிரபலியமான உற்பத்தி நிலையங்கள் அங்கே இருக்கின்றது. அதையெல்லாம் பார்த்து வந்தோம். உண்மையில அங்கே வந்து மிக மிக மலிவானது. காஞ்சிபுரம் பட்டு என்று சொல்லுவார்கள். காஞ்சிபுரத்திலே அந்த பட்டு இல்லை, ஆனால் சேலத்திலே இருக்கின்றது. சேலத்திலே அந்த பட்டு வந்து 3000 ரூபாண்டா, காஞ்சிபுரத்திலே 10,000 ரூபாய் விற்பார்கள். ஆகவே அப்படியாக அந்த சாரி வகைகளுக்கு மிகவும் இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு இடமாக
அந்த காஞ்சிபுரத்தை விட சேலம் மிகவும் நன்றாக இருந்தது. நாங்கள் சேலத்திலேயும் ஒரு 4 நாட்கள் அங்கே நின்று முழு சுற்றி பார்த்திருந்தோம். மிகவும் அருமையாக இருந்தது. அதன் பின்பு நாங்கள் திருச்சி என்ற இடத்துக்கு சென்று உச்சி பிள்ளையார் கோயில் மற்ற பல கோயில்களை அங்கே தரிசிக்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு வித்தியாசமான அனுபவங்களாகத்தான் இருந்தது. அதன் பின்பு நாங்கள் திருச்சியிலே இருந்து பல விடயங்களை அங்கே நாங்கள் அறிந்திருந்தோம், பார்த்திருந்தோம். பின்பு நாங்கள் சென்னை என்ற இடம் வந்து சென்னையிலே இருந்து நாங்கள் ஜெர்மனி திரும்பி இருந்தோம். உண்மையிலே இந்த இதிலே வந்து நாங்கள் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது அந்த கேரளாவின் சென்ற அந்த வைத்திய முறைகளும் அந்த ஆதிசிவன் கோவிலும் மற்ற அந்த ஆலம்புழா என்று சொல்லி அந்த கடல் பாதை தண்ணீர் பாதை உள்ள தீவுகளும் தான் முக்கியமாக இருந்தது. இதை யாரும் போயிருந்திருப்பீர்கள் பலர், பார்த்திருந்திருப்பீர்கள் பலர். போகாதவர்கள் அங்கே செல்லும் போது இதை நீங்கள் போய் பார்க்கலாம் என்று கூறி, உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜ மாசா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை கூறி, இது வந்து நான் எனது ஒரு பயணத்தின் கதையாகத்தான் நான் இதை கூறுகின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணு. நன்றி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். இதுவரை எங்களுக்கு அருமையான ஒரு பேச்சு, திசையெல்லாம் கண்டதும் கேட்டதும் என்ற தலைப்பிலே தன்னுடைய இந்திய பயணத்தில் அதிலே ஒரு இடத்தைத்தான் அவர் போய் பார்த்திருக்கின்றார். அதை கூறினதுக்கு எங்களுக்கு நாங்கள் நன்றி. இதை பாராட்டும் மூலமாக நாங்கள் ஒரு சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். கலந்துரையாடலுக்கு வரும் முன் இந்த பேச்சு தலையங்கத்திலே நீங்கள் திசையெல்லாம் கண்டதும் என்று கேட்டதும் என்று சொன்னீர்கள். நீங்கள் சொன்னீர்களோ தெரியவில்லை. அதாவது திசை என்று சொல்லிக்கல 4 திசை இல்லையா? அதை வைத்துத்தான் எல்லாம் 4 நாளாக வந்ததோ தெரியவில்லை. அப்ப நாங்கள் ஒரு அறை என்றாலும் 4 சுவர்களுக்குள் என்று சொல்லுவார்கள். அறையை வட்டமாக கட்டினால் இந்த திசை என்று சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் பொதுவாக அறைகள் எல்லாம் சதுரமாகத்தான் இருக்கின்றது. மற்றது இந்த முடி இந்தியாவில முடி என்று தான் சொல்வார்கள். ஆனா நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் முடி என்று சொல்வது முடிசூடா மன்னன் என்றைக்குல கிரவுன் என்று தான் முடி என்று எடுக்கிற நாங்கள். ஆனால் அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மயிர் என்று சொல்ல பாவிக்கிற இல்லை. அப்ப நான் முந்தைய ஒங்கே சொன்னார்கள், இவர் என்ன வேலை செய்யறார் என்று கேட்க ஏதோ முடி திருத்த நிபுணர் என்று சொல்லி பார்த்தா ஹேர் ட்ரெஸ்ஸர் தான் அவர்கிட்ட வேலை. நல்ல வடிவாக முடி என்று சொல்லி அப்போ அவர்களுக்கு விளங்கவில்லை. ஏதோ பெரிய நல்ல உத்தியோகம் என்று பார்த்தால் இஸ் ஹேர் ட்ரெஸ்ஸர். அப்படித்தான் அந்த வந்தது. ஆனா இந்த ஊரில் ஹேர் ட்ரெஸ்ஸிங்க்கு சரியான டிமாண்ட். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் நர்சிங் ட்ரைனிங் செய்து போட்டு நர்சிங் சம்பளம் போதாது என்று சொல்லி ஹேர் ட்ரெஸ்ஸிங்க்கு போயிருக்கின்றார்கள். மற்றது இந்த போட் ஹவுஸ்ன்றது இந்த தேம்ஸ் ரிவர்லேயே சில பேர்கள் போட் ஹவுஸ் தான் வேண்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதில் சீவிக்கிறது தான் விருப்பம். அதில் சில சில நன்மைகளும் இருக்கின்றன. எனக்கென்றா தெரியவில்லை. ஆகவே அவர்கள் வந்து அவர்களுடைய வீடு போட் ஹவுஸில் தான் இருக்கின்றது. ஆகவே அந்த இது வந்து நானும் அதை முதல் தரம் கேட்டோன்னே ஆச்சரியத்துடன் தான் அதை கேட்டேன். ஆனால் அதனுடைய ஜெர்மனிலையும் இந்தியாவில் கேரளா என்று சொன்னீர்கள், ஜெர்மனிலையும் இருக்குமோ தெரியவில்லை. அதனுடைய சில பேர்களுக்கு அதில் போட்டுகள் வந்து கூடுதலாக மெட்டாலால செய்யப்பட்டிருக்கின்றது, ஃபைபர் கிளாஸால தான் செய்யப்பட்டிருக்குது. அங்கத்த போட் ஹவுஸ் என்று சொல்லப்படுவது இயற்கையான புல்லுகளாலே சுற்றி வர வேய்ந்து அந்த மரத்தாலே உள்ளுக்கு செய்யப்பட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். பார்க்க உள்ளுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து கூரை வந்து புல்லால செய்யப்பட்டிருக்கு, ஒரு விதமான புல்லால.
செய்யப்பட்டிருந்தது. அப்படி காஷ்மீரிலேயும் அப்படி ஒரு 1000 2000 போட்டுகள் அங்கே நிற்கும். நாங்கள் அந்த கடல்ல போனால் முழுக்க போட்டா தான் இருக்கும். காஷ்மீரிலேயும் அப்படித்தான் ஒரு வசதிகள் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ம், ஆகவே இது கேரளாவுக்கு மட்டும் தனித்துவமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. இனி நாங்கள் மற்றவர்களுடைய கலந்துரையாடலுக்கும் இடம் அளிப்போம். நீங்கள் கைகளை உயர்த்தினால் முதலிலே கை உயர்த்தியிருக்க சதாமனோ மாஸ்டர் என்று நினைக்கின்றேன். இதுதான் ஆதிசிவன் உண்மையில. இதற்கு பின்பகுதியில அந்த ஆதிசிவன் பின்பகுதியில தான் அந்த சத்குரு அவர்கிட்ட ஆச்சிரமம் இருக்கு, பின்னாம்பரியர் ஆச்சிரமம் இருக்கு. அது வந்து உண்மையிலே ஒரு உள்ளுக்கு செல்லும் போது ஒரு கோட்டைக்குள் செல்வது போன்றுதான் இருக்கு. முன்னுக்கு பாதுகாப்பு ஆட்கள் கூடுதலாக இருப்பார்கள். அதிலே கோட்டை போன்று அந்த வாசலை அமைத்திருக்கின்றார்கள். அப்படித்தான் உள்ளுக்கு செல்ல வந்து கொண்டிருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு வெளியிலே இந்த ஆதிசிவன் சிலை இருக்கின்றது. இதற்கு வந்து எந்தவித அனுமதியும் பெறாமல் கூடுதலாக செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆமா. அதை தட்டி பார்த்தேன். நீங்க ஸ்லைட் போட இல்லாம இருந்தபடியே அதற்காக என்னன்னு பார்ப்போம். எனக்கு அது ஷேர் பண்ணப்படுது இல்லையே எனக்கு தெரியும். அடுத்த ஆனந்தி பாலதாஸ் நீங்க பேசலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஊடகவித்தர் ஜெர்மனியிலேருந்து திசையெல்லாம் கண்டதும் கேட்டதும் தனது இந்தியா பயணத்தை பற்றி மிகவும் அருமையாக சொன்னார். நான் மற்ற இடங்களுக்கு போயிருக்கிறேன். இந்த வெள்ளியங்கிரி மேலே கோயம்புத்தூருக்கு என்ன நாங்கள் போனாக்கள் அதை அப்போ துறக்க இல்லை, போய் பார்க்க இல்லை. அடுத்த முறை ஒரு சான்ஸ் கிடைச்சோம்னா போய் பார்க்க வேணும். இது மற்றது அந்த அளப்புலாது இதற்கெல்லாம் போயிருக்கிறோம். அது உண்மையில் அது அருமையான பயணம். அந்த போட்ஸு ட்ரிப் வந்து மிகவும் அருமையான பயணம். அது இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸோட போனால் தான் கூட நல்ல என்ன, நாங்கள் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, அவைக்கு சாப்பாடும் தருவார்கள், பட் அப்படியே போட் போய் கொண்டிருக்கும். நைட்ஸ்லேயும் படி சரியா ஹோட்டல் மாதிரி தான். நல்ல அருமையான அனுபவம் அது. பட் அந்த கேரளா அந்த எண்ணெய் அதுகள் இதுகள் எல்லாம் அதுகளுக்கு மங்காளி எல்லாம் போனாங்க. கேரளா கிட்டத்தட்ட எங்கட யாழ்ப்பாணம் மாதிரி தான். நல்ல சாப்பாடுகளும் நாங்கள் பாவிக்கிற மாதிரி எங்கட கறியல் மாதிரி தான். அந்த தேங்காப்பெல்லாம் போட்டு வரையல் அதுகள் இதுகள் எல்லாம் நல்ல சாப்பாடு. யாழ்ப்பாணத்துல காகம் எப்படி இருக்குதோ அதே போன்று அங்க மயில்கள் இருக்குது. காலமே 4 மணியிலிருந்து 5 மணி மட்டும் மயில்கள் தான் கத்தும். மயில்களின் சத்தம் தான் கேட்கலாம். மியாண்டு பெரிய சத்தமா இருக்கும். அதன் பின்புதான் அந்த குருவிகள் மற்ற குருவிகள் கத்தும் 5 மணிக்கு பிறகு. அந்த 4 மணிக்கு அந்த 4 மணிக்கு மட்டும் அந்த 4 மணிலிருந்து 5 மணி மட்டும்தான் அந்த மயில்கள் என்ற சத்தம் கேட்கும். பறந்து வருங்கள், பறந்து வந்து அந்த கூரைகளிலே இருக்கும் பெரிய தூவை உள்ள மயில்கள் அங்கே நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணத்துல இப்ப மன்னர் பக்கம் சரியான மயில்களாம். கேதீஸ்வர இதங்கால இன்னொரு இடங்கள்ல சரியான மயில்களாம் இருக்கிறேன்னு சொல்றவன் எல்லாம் அங்கேருந்து வந்துச்சுதோ தெரியாது. அப்படி இன்னும் கணக்கு மயில்கள் இருக்கு. அருமையான பேச்சு ஐயா. நீங்க இந்த 3 இடங்களுக்கு தான் போனீங்களா? கேரளா, சென்னையை பற்றி சொல்லுங்க. நாங்கள் கேரளா போயிட்டு நான் கனதரம் இந்தியாவுக்கு போனது, இந்த முறை கேரளாவுக்கு போகணும். கேரளாவுக்கு போனாங்க. அப்போ அங்கே போயிட்டு தான் இப்போ இந்த யோஜன் நாங்கள் தனியாக இந்த போட்டிங் அதில் எல்லாம் போகிற கஷ்டம் பண்ணிட்டு இப்போ இந்த திருச்சியில இருந்து ஆக்களை கூப்பிட்டேன் நான் வேனில். அவையில் அங்கே வேனில் வந்து இந்த வேலையை கூட்டிக்கிட்டு தான் அங்கே போனது. அப்போ அப்படி போனபடியாக தான் கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக அதில் சுற்றி எறியக்கூடிய மாதிரி இருந்தது. சரியான வெக்கையான காலமாக இருந்தது. சமயம் நல்லது. இந்த சிவராத்திரிக்கெல்லாம் மிகவும் அருமையாக இந்த இது முழுக்க டிவியில போய்கொண்டே இருக்கும். நடக்கிறது நல்ல மியூசிக் ப்ரோக்ராம் அதுகள் இதுகள் எல்லாம் நடக்கும். நல்ல இதா நடந்து கொண்டு போறது ஈசமயம். அது கணக்கு எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் கூட அந்த வாலண்டியர்ஸ் முழுக்க ஃபாரினர்ஸ் தான் நிக்கிறாங்க. இந்தியன்ஸை விட ஃபாரினர்ஸ் தான் முழுக்க அந்த ஆசிரமத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள் தங்கி. தியானம் தொடர்ந்து நடந்து கொண்டே. தியானம் எந்த இடம் மரத்துங்களை சுற்றி 10 பேர் இருந்து தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள். எங்கே என்ன புரியான இடத்தை பார்த்தா அவர்கள் தியானம் பண்ணி கொண்டுதான் இருப்பினார்கள்.
அது பெண்களுக்கண்டே ஒரு தனியத்தியான மண்டபம் ஒன்று இருக்குது. அது பெண்களுக்கண்டு சொல்லி அதில் என்ன நடக்குதுன்னு நான் உள்ள போய் பார்க்கல. அது எங்களுக்கு லவுட் இல்லை. அது டான்ஸ் மியூசிக் எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் டான்ஸ் மியூசிக் பொம்பளைகள் எல்லாம் மட்டும்தான் அதுக்குள்ள போகலாம்னு சொல்லி அதில் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு டான்ஸ் மியூசிக் எல்லாம் பழக்கினம். அது இது அங்கே இருந்து எல்லா பிள்ளைகளும் படிக்கணும். ஆனா முழுக்க அங்க அந்த நடந்து தான் தெரிய வேணும். அந்த வெஹிக்கல்ஸ் ஒன்று நடந்தான் தெரிய வேணும், மற்றபடி ஒன்றும். அதுதானே சொல்லுவார், 2 நேரம் சாப்பாடு தானே, இந்த 3 நேரம் வயிறு முட்டை சாப்பிட்றோம் அப்படி இப்படின்னு இல்லை, 2 நேரம் சாப்பாடு தான். நாங்கள் சமையலிடமே காட்டுவாங்க. சரியான ஒரே நடுவலும் செய்தபடிதான், ஒரு சாப்பாடுதல் செய்தபடிதான். நல்ல அருமையான இடமா இருக்கணும். சான்ஸ் கிடைச்சா அடுத்த முறை போய் பார்க்க வேணும் நினைக்கிறேன். நன்றி ஐயா, மிகவும் அருமையாக இருந்தது. நான் முதல் போன போது வேலூர் கோல்டன் டெம்பிளுக்கு போனான். அந்த கோல்டன் டெம்பிளை நீங்க போய் பார்த்திருப்பீங்களோ தெரியாது. கோல்டன் டெம்பிள் சொல்றது இப்படி இருக்கு. இப்படித்தான் அந்த டெம்பிள். பஞ்சாப்ல இல்ல வேலூர்ல. இதுதான் அந்த கோல்டன் டெம்பிள் மாடல். இது நாங்கள் அங்க போகும்போது இங்கே இவரும் ஒரு சாமியார் போன்றுதான், ஒரு அம்மன் என்று சொல்லப்படுகின்றது. அவரே ஒரு அம்மனாக சொல்லப்படுது. அவர் கூடுதலாக அவருக்கு பதுளையுடன் தொடர்பு இருக்கின்றது. அவர் அடிக்கடி இலங்கை சென்று அங்கு தங்கி வருவதாக நான் கேள்விப்பட்டேன். நான் போன போதும் அவர் இலங்கையில தான் இருந்தார். ஆனா அது ஒரு முக்கோண வடிவான ஒரு வீதியாக செய்யப்பட்டு அதன் அந்த வீதிக்கு நடைபாதைகளாக செய்யப்பட்டிருக்கின்றது. அது சுற்றி வர அப்படியே நடந்து நாங்கள் ஒரு ஆதி மூலம் மாதிரி கொண்டு இருக்கின்றது ஒரு அம்மன். அது ஒரு பகுதியாலே நாங்கள் ஏறி போய் அதுக்கு அவசரம் பண்ணிட்டு அடுத்த பகுதியால நாங்கள் இறங்கி வெளியில வரலாம். ஆனா அந்த கோல்டன் டெம்பிள் உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆதி மூலத்துக்கு நாங்கள் போயிடாது. அது ஐயா அவர்கள் செய்வார்கள். அங்கே அந்த அன்னதானம் என்று சொல்லி வழங்கப்படுகின்றது. ஒரே நேரத்திலே ஒரு 2000 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே எந்த நாளும் காலமே மத்தியானம் பின்னேரம் 3 நேரமும் அங்கே சாப்பாடு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதை சாப்பிட்டு வழியிலே வரும்போது அங்கே அங்காலே அரிசி மூட்டைகள், அது பருப்பு வழுதுகள் எல்லாம் வச்சு வித்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் அதில் வேண்டி அங்கால பக்கத்தில் ஒரு டொனேட் பண்ணிட்டு அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதில் இருக்குது. அங்கே கடைகள் எல்லாம் இருக்குது கணக்கு. அது ஒரு வித்தியாசமான டெம்பிளாக இருந்தது. அமெரிக்காவிலேயும் இருக்கு ஐயா, கோல்டன் டெம்பிள் அமெரிக்காவிலேயும் இருக்கு. இருக்கலாம், வெற்றியா தான் இருக்கலாம் சிலவோட. நான் முந்தி போயிருக்கிறேன் கோல்டன் டெம்பிளுக்கு அமெரிக்கா. இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. நன்றி பாலதாசன் மாஸ்டர். அடுத்ததாக அருந்ததி சித்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக நன்றி ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, மிகவும் அழகாக எல்லாம் கூறினீர்கள். அந்த ஈசா மையத்துக்கு நாங்களும் போயிருக்கீர்கள். இதே மாதிரி தான் நடந்தது. அன்று தொடக்கம் இன்று வரையும் அப்படியே தான் நடந்து கொண்டிருக்குது. நாங்களும் போய் அனுபவித்த நாங்கள். ஆனா நாங்க தியானத்துக்கு முதல் போனாங்க. தியானத்தில் இந்த தியானம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் போனபடியே வித்தியாசமா இருந்தது, நல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இந்த 10 நிமிஷம் தான் விடிவினம். அவ்வளவு கிரௌட் அங்க, அதால தான் 10 நிமிஷம் விடினா. மற்றபடி அது எனக்கு புதுசா தெரியல. நாங்க பார்த்தபடியா மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருந்தது. கேரளால நீங்க போனது, இந்த மசாஜிங் அது இதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்குத்தான் எல்லாரும் இந்த ஒவ்வொரு நாள் நாங்க வீட்டிலேயே செய்யலாம் இந்த எண்ணெய் மசாஜிங் எல்லாம். அது நாங்க செய்யாம வேற இடத்த போய் செய்ய வேண்டி வாரது. இப்ப நாங்கள் தியானம் மாதிரி அதுகளையும் ஒவ்வொரு நாளும் செய்தோன்னு வந்தோம்னா இந்த மூட்டு நோய் எல்லாம் இருக்காது என்பதை நீங்க அழகாக கூறினீர்கள். மிக்க நன்றி. நன்றி அருந்ததி மாஸ்டர். அடுத்தபடியாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் ஆஸ்திரேலியாவில இருந்து கையெழுத்திருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், உலகவியலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அதாவது திசையெல்லாம் கண்டதும் கேட்டதும் என்றதை பற்றி எங்களுக்கு வடிவாக கூறியிருந்தார். தமிழ்நாடு சென்று கேரளா சென்று திரும்பி தமிழ்நாடு வந்திருக்கிறார். அந்த கேரளாவில் உள்ள போர்டுகளை பற்றி நன்றாக கூறியிருந்தார். அந்த போர்டில் ஒரு வேறு அனுபவத்துக்காக அந்த போட்டுக்கு போறார்கள் என்பதையும் நான் முதல் அறிந்திருக்கிறேன். அந்த போட்டில் கடல் தண்ணி, ஆனால் அந்த உப்பு குறைஞ்ச கடல் தண்ணியாக இருக்கிறதாம் அந்த கடல்.
அது அந்த அந்த காற்றை சுவாசிக்கும் போது கூட ஹெல்த்தியா இருக்கிறதா உண்டு கனகன சயின்ஸ் சொல்றார்கள். நீங்கள் இந்த தலையங்கத்தை சூஸ் பண்ணது அங்க நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லுவதற்காகவா? ஆமா, அதேதான், அதேதான், அதேதான். அதுக்காகத்தான் சொல்லி இருக்கிறீங்கள். ஆமா, நன்றி. அடுத்தது என்னென்னால் நீங்க இந்த சிறுதானிய உணவை பற்றி சொன்னீர்கள். ஆமா. சிறுதானிய உணவு அதை சமசீர் உணவுன்னு சொல்லுகிறார்கள். அதாவது எல்லா விதமான அந்த குளுட்டன் ஃப்ரீ எல்லா விதமான ஊடகச்சத்துகள் எல்லாம் இருக்குது. ஒரு முட்டை சாப்பிட்றத விட இந்த சிறுதானியம் சாப்பிட்டா காணும் என்ற சிறுதானிய வகைகளை போட்டிருக்கிறார்கள். நாங்கள் இட்டலி எண்ணெய்க்கு அது உளுந்து ரவை எல்லாம் சிறுதானியத்துக்காம வருது. அப்ப ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்திருக்கிறார்கள். இந்த சிறுதானிய உணவை இப்ப சென்னையோ இல்லாட்டி இந்த தமிழ்நாடு இந்தியாவிலே இவ்வளவு பாவிக்கிறோம் என்றால் ஒரு 6 to 10% தானே பாவிக்கிறோம். அதே நேரத்துல யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% பாவிக்கணுமா, 40-50 வீதம் அந்த சிறுதானியத்தை கூட பாவிக்கணுமா. சிறுவர்களாக இருந்த போது நினைக்கிறேன் 60% பாவிச்சிருப்போம். அதுகள் எல்லாம் வந்து காணியிலே இருக்கு. நாங்கள் குரக்கன் எல்லாம் ஒடிச்சு அதுல குரக்கன் புட்டு, குரக்கன் ரொட்டி என்று சொல்லி அப்படி எல்லாம் செய்ததை நான் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் நீங்க கேட்கலாம்னு பார்த்தேன், குரக்கன்ல இட்டலி செய்து வந்தார்கள். குரக்கன் மாவுல இட்டலி சிவப்பா இருந்தது, அது நல்லா இருந்தது. அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்றால் இந்த சிறுதானியத்தை வந்து 65 நாள்ல அது பயிரை தந்துவிடும், அறுவடை செய்யலாம். 65 நாள். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்றால் எந்த ட்ரை வெதர், தண்ணி இல்லாத ட்ரையான அந்த ஹியூமிடிட்டி சரியா குறைஞ்சு போயிருக்கிற சீரவா இருக்கிற வெதர்லையும் அந்த இலைகளும் கண்கள் எல்லாம் சர்வை பண்ணும். எந்த டெம்பரேச்சர்லயும் ஓரளவு சர்வை பண்ணும். அப்ப அந்த சிறுதானியத்தை வளர்க்கறதால நாடு நிலமும் கொஞ்சம் கூலா வருதுன்னு சொல்லி காடு பத்தி போவோம். ஆனா நெல்லு கோதுமைக்கு இந்த அளவு தண்ணி வேணும், நியமான தண்ணி, நெல்லு வளர்க்கறதா இருந்தால். அப்ப அது மழை காலத்துல நெல்லு வளரலாம். அப்ப சிறுதானியம் தான் எங்கட ஊருல, எங்களுக்கு தண்ணி குறைஞ்ச ஊர்கள்ல நல்லதன்றதை கவர்மெண்ட் இப்ப ப்ரமோட் பண்ணதாக சொல்றார்கள். மற்றும்படி நீங்கள் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தீர்கள். நீங்கள் அந்த போர்டர், அதாவது கேரளாவில இருந்து இந்தியால சேலத்துக்கு வரைக்க சுசீந்திரத்துக்கு போனீங்களோ? சுசீந்திரம் என்ற ஒரு கோயில் சரியா போர்டர்ல இருக்கு. ஒரு சிவன் கோயில். அதுல சில சில இந்த சவுண்டுகள் நீங்கள் சொன்ன திசை சத்தங்களை பற்றி கொஞ்சம் காட்டியிருக்கிறார்கள். நன்றி ஐயா. நல்ல திறமாக நீங்கள் எங்களுக்கு எல்லாம் இந்த அரை மணித்தியாலும் விடாமல் கதையை சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாச்சரம் மாஸ்டர். அடுத்ததாக சிஸ்கந்தராஜா மாஸ்டர் கை வைத்திருக்கின்றார். மிகவும் நன்றி. அருமையான பேச்சு. திசையெல்லாம் கண்டதும் கேட்டதும் என்று சொல்லித்தான் போன இடங்களை பற்றி குறிப்பாக சொல்லியிருந்தார். அதில் பலருக்கும் அந்த மசாஜ் பண்ணி எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுறது கூடின உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனெண்டா பலருக்கும் என்ன வயது போக போக கால்களில் ப்ராப்ளம் வர்றது. என்ன மாதிரி அந்த மசாஜை நீங்கள் என்ன மாதிரி அவர்கள் செய்கிறார்கள் என்று உன்னிப்பாக கவனித்தீர்களா? உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா என்று நான் கேட்கிறேன். முதலாவது கேள்வி. அதில் பழகக்கூடிய மாதிரி இருக்கா, இல்லாட்டி வேறு டெக்னிக்ஸா, இல்லாட்டி வேறு என்ன? அது எங்களுக்கு நாங்கள் மசாஜ் பண்ணலாம். அது என்னென்று சொன்னால் அது எல்லா பாட்டுக்கும் நாங்கள் முதுகுங்களுக்கு மசாஜ் பண்ணிடாது. முன்னுக்கு நாங்கள் செய்யலாம், முதுகுக்கு செய்யலாது. அப்போ அவர்கள் ஊடாகத்தான் செய்யலாம். அதாவது ஒத்தனம் கொடுக்குறேன்னு சொல்லுவார்கள், மற்றது ஒரு பவுடர் மசாஜ் என்று சொல்லுவார்கள், ஒரு ஸ்டீம் மசாஜ் என்று சொல்லுவார்கள், மற்றது ஆயில் மசாஜ் என்று சொல்லுவார்கள். அப்படி பல விதமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று நடக்கும்.
அப்போ அதுகளெல்லாம் நாங்கள் செய்யலாம். அந்த ஒத்தனை மசாஜ் என்று சொல்லும்போது அந்த ஒத்தனம் என்று சொல்லி ஒரு உழவு முடிச்சு மாதிரி கட்டிட்டு அதை எண்ணெய்க்க வச்சு இப்போ இந்த இப்படி கொடுப்பார்கள். அந்த அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மூலிகைகள், குலைகளை போட்டு அதுக்குள்ள கட்டி வச்சிருப்பார்கள். மூலிகை குலைகள் கணக்க அதை ஓயில துவச்சி பிடிப்பார்கள். அது அந்த உடம்பை வந்து லேசாகி விட்டுவிடும். அது நாங்கள் விழுந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு டக்குன்னு நோவு வரக்கூடிய தன்மை ஏற்படும்ன்றதுக்காகத்தான் எங்களை வெளியில போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, நீங்களும் ரிலாக்ஸாக இருக்க வேணும், ரூமிலே இருக்க வேணும் என்ற அந்த கட்டுப்பாடுகள் வந்து நாங்கள் அந்த மசாஜ் செய்து விட்டு வெளியில சென்றோம் என்றால் சில வழி எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம், விழுந்தால் கொண்டால் ஒரு கூடுதலான பாதிப்பு ஏற்படும் என்றதுக்காக தான் அவர்கள் அப்படி சொன்னார்கள். உங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையை நீங்கள் போட்டு வரைய எங்கேயும் போனால் அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேணும். இதே போல் நாங்களும் அடுத்த மாதத்தில் நாங்கள் இத்தாலி போன இடங்களை. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் 9:30 மணிக்கு இந்த தளத்தை மூடுறீங்கள். ஆனபடியா கணக்கு டைம் இல்லை எனக்கு. சுருக்கமாக சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நீங்கள் கேரளா பற்றி சொல்ல முடியாதபடியா நான் அதை எடுத்துட்டா நானாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு டான்ஸ் அரங்கேற்றத்துக்கு போய் அதால நாங்கள் கேரளாக்கு போனாங்க. அப்ப அங்க போய் டாக்டர் முகுந்தன் ஒரு டாக்டரை கண்டு எனக்கு மசாஜ் எல்லாம் தந்தவ. அண்ட் தென் நாங்கள் வேண்டிய மருந்துகள் எல்லாம் வாங்கி கொண்டு கேரளா வாட்டர் ஃபால்ஸ்ல போய் அதிலும் போய் நல்லா குளிச்சு எல்லாம் செய்துட்டு திரும்பி அந்த அரங்கேற்றத்துக்கு போயிட்டு பிறகு திரும்பி வந்துட்டேன் வீட்டை. இங்க வந்தா நான் என்னுடைய ரூமட்டாலஜிஸ்ட் கொண்டு போய் இந்த மருந்து எல்லாத்தையும் காட்டி சொன்னேன், இந்த டாக்டர் முகுந்தன் எனக்கு சொல்லி தந்தவர், இந்த மருந்து வளவும் இட்ஸ் ஓகே, நான் எடுக்கலாம் வித் இங்கிலீஷ் மெடிசன் சொல்லி. என்னுடைய ரூமட்டாலஜிஸ்ட் தலையில கைய வச்சு சொன்னார், மை டியர், இஃப் யூ டேக் கேரளா மெடிசின் and mix with the English medicine, I won't be able to treat you. அப்ப நான் நினைச்சேன், there's no point in me taking it. ஏனென்றால் நான் கேரளாக்கே நீ எப்ப போறனோ தெரியாது. திருப்பி இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கும் போய் டாக்டர் மூந்தனை கண்டு எக்ஸாமினேஷன் எல்லாம் செய்யறதுக்கு தெரியாது. ஆனபடியா ஓகேன்னு சொல்லி போட்டு நான் அப்படியே கொண்டு இந்த ஃபார்மசி ரெகுலர் ஃபார்மசிஸ்ட கொண்டு போய் அந்த மெடிசின்ஸையும் கொடுத்து எல்லாத்தையும் கண்டு போட்டு நான் ஐ கேரிட் ஆன் வித் இந்த ரூமட்டாலஜிஸ்ட் மருந்தோட. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல எடுத்தேன். நான் இங்கே அதிகம் இந்த நாங்கள் இந்த கேரளால போய் மசாஜிங் செய்யறது அது இதெல்லாம் எங்களோட இங்கிலீஷ் ட்ரீட்மெண்டோட திரும்பாயினம். அப்படி நாங்கள் எடுக்கிறோண்டா அவைக்கு சொல்லாமல் எடுக்கணும். அது சரியில்லை. என்ன, நான் சர்ஜரியில ஒர்க் பண்ணா எனக்கு தெரியும், பேஷண்ட் எத்தனையோ அலுவலாம் செய்து போட்டு வந்து டாக்டர்ஸுக்கு சொல்றேன் இல்லை, டாக்டர் சஃபர்ஸ் a lot. ஏன்னா அவைக்கு ட்ரீட் பண்ணிடலாரு. இந்த பேஷண்ட் வந்து உள்ளதை சொன்னாதான் டாக்டருக்கு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணலாம். அப்ப நான் உள்ளதை எல்லாத்தையும் சொல்லி போட்டு எல்லாத்தையும் மறைஞ்சு போட்டுட்டு நான் திருப்பி இந்த ட்ரீட்மெண்ட்லயே போனேன். இந்த கேரளா நீங்கள் குழந்தபடியாத்தான் நான் இவ்வளவு சொல்ல வேண்டி வந்தது. உண்மை, நீங்க சொன்னது உண்மை. என்னன்னு சொன்னா இங்க வந்து அந்த மெடிசின் எடுக்கிற ஆட்கள் அங்கத்த மெடிசினை சேர்த்து எடுக்கக்கூடாது. அது தமிழ் வைத்தியம் புரிம்பாத்தான் செய்ய வேணும். இப்ப நாங்கள் மெடிசின் எடுக்காத முறையில அங்க அதை போய் செய்யக்கூடியதா இருந்தது. மெடிசின் எடுத்தால் அது மிக்ஸ்ட் ஆகிட்டு என்றால் அவருக்கு வித்தியாசமான ஒரு போக்கு இருக்கும். ஆனால் அந்த அவர் சொன்னவர் வந்து அந்த டாக்டர் எங்களுக்கு சொன்னவர், அந்த சுகர் பேஷண்ட் வந்து அவர்கள் அந்த டேப்லெட்டோ இன்சுலினோ எடுக்கலாம், மற்றவர்கள் எல்லாம் மற்ற டேப்லெட்டுகள் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஆனா நான் கணக்கு அந்த இதுகள் மசாஜிங் ஆயில் எல்லாம் கொடுத்தேன். அதுகள் நான் கொடுக்கல கெமிஸ்ட்ரிட்ட, அதில் நான் வச்சு பாவிச்சேன். மற்ற இந்த ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸுக்கு டேப்லெட்ஸ் தந்தவ வேறையும் இப்ப மறந்து போனேன். இப்ப நான் போய் ஒரு 10 வருஷம் இருக்கும். வேறையும் இது கண்ணுக்கெல்லாம் தந்த ஞாபக காசு பே பண்ணி தான் எடுத்துறான் அவ்வளவும். ஆனா கம்பேர் டு இங்க அதை கன்வெர்ட் பண்ணா இட் இஸ் நத்திங். பட் அங்க அந்த ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கலாம் நான் அந்த காசை. ஆமா, நாங்களும் இப்போ 2 லட்சத்துக்கு கிட்ட அங்க முடிச்சுட்டோம் அந்த ஆஸ்பத்திரி மட்டும். அப்ப அதுல வந்து உலக அமைதிக்கும் சமாதானத்துக்குமான நல்லிண குழுவினர் பலர்மூல பிரசித்தி பெற்ற கத்தத்ராலய சர்ச்சின் முன்பகுதியிலே நிற்பதை காணலாம்.